வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்க்கான ரிசல்ட் எப்போ வரும் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டே இருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அடுத்த லெவலான பிஇடி பிஎஃப்டி இதுக்கான அடுத்த லெவலுக்கான ஷார்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் பப்ளிஷ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதுக்கான தேர்வு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2025 மார்ச் 2லேருந்து மார்ச் 18 வரைக்கும் நடத்தினாங்க. இப்போ அதில் தேர்வு முடிஞ்சு யாரெல்லாம் அடுத்த லெவல், அதாவது பிஇடி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அடுத்து பிஎம்டி பிசிக்கல் எசர்மெண்ட் டெஸ்ட், அது மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகே, இந்த இடத்துல யாராவது செலக்ட் இருக்க சொல்லி ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான மார்க்ஸ் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 20 மாலை 5 மணிக்கு நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. நாளைக்கு இருந்தால் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களுடைய நம்பர் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்க, மொத்தம் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த லெவல் போறாங்க பார்த்தீங்கன்னா பிஇடி போறாங்க பார்த்தீங்கன்னா 42,143 ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 139 பக்கம் இதுல இருக்கு. 42,143 பேர் இதுல இருக்காங்க. இதுல உங்களுடைய நம்பர் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி உங்களுடைய ரோல் நம்பரை போட்டு பாருங்க. ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா சர்ச் பட்டன் ஒன்று இருக்கும். நீங்க போன்லயே பார்த்தா சர்ச் பட்டன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. அதை கொடுத்துட்டு உங்களுடைய நம்பரை அடிங்க. அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லோல ஷேட் ஆகி காட்டும். இல்லை ஏதாவது ஒன்று ஷேட் ஆகி காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, அதாவது அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கோர் டைரக்டா நீங்க பார்க்கணும்னா நீங்க அதுக்கு நாளைக்கு மாலை 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளவு நமக்கு தெரியும். ஓகேவா. உங்களுடைய நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. இல்லாத பட்சத்துக்கு உங்களுடைய மார்க்ஸ் நாளைக்கு எப்படி வரும்னு சொல்லி அதையும் செக் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப கட் ஆஃப் பார்க்கலாம். இப்ப கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்ப ஆண்கள் அப்படி பார்த்தோம்னா இப்ப ஜென்ரல் கேட்டகரி, இப்ப ஜென்ரல் கேட்டகரி பார்த்தோன்னா 76.82 அப்படின்னு வச்சிருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தோன்னா 70.19, எஸ்டிக்கு 65.67, ஓபிசிக்கு 74.06, இடபிள்யூஸ்க்கு 71.92. இதே அப்படியே ஃபீமேல் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் 73.75, எஸ்சி பார்த்தீங்கன்னா 66.37, எஸ்டி 62.27, ஓபிசி 70.17, இடபிள்யூஎஸ் 68.89, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 30.14. அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா. அபிஷியலா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிஇடி பிஎம்டி டிபிக்கு போறாங்களோ அவங்களுக்கான ஒரு ஷார்ட் லிஸ்ட் இந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா 100 பேஸ் பண்ணி தான். ஓகே, 120 மார்க் இல்லை அப்படின்னு சொல்லி 120 கொஸ்டின் அப்படின்னு பார்க்கக்கூடாது. 100 பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுங்க. இதை வச்சுதான் நாளைக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்கோர் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் ஆக போகுது. உங்களுடைய நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கோரை நீங்க பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஷிஃப்ட் நீங்க எந்த ஷிஃப்ட் எழுந்தீங்க, எவ்வளவு கொஸ்டின் எழுந்தீங்க, எத்தனை கொஸ்டின் கரெக்ட், எத்தனை கொஸ்டின் ராங்கு, எத்தனை கொஸ்டின் அந்த ஷிஃப்ட்ல மிஸ்டேக்கா இருந்துச்சு சொல்லாட்டிட்டு உங்களுக்கு நாளைக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸும் கிட்டத்தட்ட 42,000 பேர் செலக்ட் ஆயிருக்காங்கல்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலில் பார்த்தா கிட்டத்தட்ட 4,600 பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. எஸ்சியில் ஒரு 7,000 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. எஸ்டி ஒரு 3,300, ஓபிசி 20,000 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 6,300 பேருக்கு மேலே இருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரிசர்வேஷன் பொறுத்து இந்த மாதிரி செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்திருப்பாங்க. இவங்க அடுத்த லெவல் பிஇடி பிஎம்டி டிவிசி இது நீங்க நல்லா பண்ணுங்க. ஏன்னா இந்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களை எடுக்க போறாங்க. பட் அங்கே நம்ம எலிஜிபிள் ஆகணும். ஓகேங்களா. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் பெற நம்முடைய தமிழ ஐஏஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.